பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தோடு கூட கர்த்தரை தேட வேண்டும் என்பதை, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்பதே. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் ஜனமோ தங்களுடைய வாயினால் என்னை துதிக்கிறார்கள், தங்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். பாருங்களேன், தங்கள் வாயினால் கர்த்தரை துதிக்கிறாங்க, தங்களுடைய உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஆராதனை நேரத்துலலாம் நம்ம சொல்லுவோம், சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போது அந்த நேரம் மாத்திரம் பார்த்திங்கன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு எல்லாரும் நல்லா கத்துவாங்க. அதே மாதிரி யாராவது 2 மனுஷனை பார்த்தா மாத்திரம் அவங்க வாயில் என்ன வரும்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே ஆண்டவரை கனப்படுத்துகிறது போல் காண்பிப்பாங்க. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. அநேகர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், இவர்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கி நாம் அநேக நேரத்தில் வாயினால் அவரிடத்தில் சேருகிறோம், உதடுகளினால் நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் இருதயம் அது எப்படிங்க இருக்குது? நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, இவனுக்கு வாய்ங்க, இந்த வாயினாலே அவன் பிழைச்சிருவான், ஆண்டவர்கிட்ட அது செல்லுபடியாகாது, தேவனிடத்தில் அது செல்லுபடியாகாது. என் வாயினால் கர்த்தரை துதிப்பேன், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நல்லது தான். ஆனால் வெறும் வாயினால் ஓசையிடுகிறதல்ல, உங்கள் இருதயத்தோடு கூட, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். இருதயத்தில் நிறைவில்லாமல் வாயில் நீங்கள் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்காமல் உங்கள் வாயினால் மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை தேவ பிள்ளையே. அப்போது இன்றைக்கி மற்ற மனுஷனிடத்துல நம்ம பேசும் பொழுது சில நேரத்தில் வெறும் வாயில் உதட்டளவில் தான் நம்ம பேசுவோம், உதட்டளவில் தான் அநேகருடைய வார்த்தை இருக்குது. அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உள்ள வெற்றிடும். இன்றைக்கி அநேகருடைய உள்ளம் வெற்றிடத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற மனுஷன்கிட்ட பழகிறோம். இது தேவனிடத்தில் ஆகாது, இது தேவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. அப்போது தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் என் ஜனத்தினுடைய இருதயமோ எனக்கு தூரம் இருக்குதே. ஆண்டவர் உங்களை குறித்து வருத்தப்படுகிறார் தேவ பிள்ளையே, உங்களை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா? உன் உள்ளத்தோடு என்கிட்ட வா. அதை தான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கடீர். ஆண்டவர்கிட்ட நறுங்குண்டு அவர்கிட்ட கிட்டி வந்து பாருங்க, ஆண்டவர் அந்த பலிகளை அங்கீகரிக்கிறார், அந்த இருதயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் அதை தாங்க உங்களிடத்துல விரும்புகிறாரு. மனுஷனும் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனும் உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உள்ளான இருதயம் அது அலங்கரிப்புள்ளதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக, தேவனிடத்தில் சேரக்கூடியதாய் அது காணப்படட்டும். அவைகளிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் மனுஷன் செய்கிறது என்ன? அங்கே மனுஷனுடைய போதனையின்படி அவர்கள் எனக்கு பயப்படுகிறார்கள், மனுஷனுடைய வார்த்தையின்படி எனக்கு பயப்படுகிறார்கள். உள்ளான பயம் இல்லை இல்லைங்க. உள்ளத்திலிருந்து கர்த்தரிடத்துல கனம் பண்ணவும், அவரிடத்துல அந்த பயப்படுகிற அந்த பயமும் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாகவும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக, ஆசீர்வாதமாக, பயபக்தி உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவருடைய வாயினால் மாத்திரம் அவர்கள் துதித்து தங்களுடைய உதடுகளினால் கனம் பண்ணி சேர்ந்து கொண்டிருக்கிறதான சில அனுபவங்கள் இருக்குமானால் அதை மாற்றி போடுவீராக. கர்த்தர் தாமே கிட்டி சேர்ப்பீராக, தடைகளை உடைப்பீராக, முன் செல்லுவீராக. ஆண்டவரை கர்த்தரிடத்திலே உள்ளத்திலிருந்து நெருங்கி வருவோம், அவரை பிடித்து கொள்ளவும் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.